ஜமாஅத் இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் மக்கள் தேர்தல் அறிக்கை 2026 புத்தக வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த கோட்டை தெரு பகுதியில் உள்ள நூருல் ஹுதா பள்ளி வளாகத்தில் ஜமாஅத் இஸ்லாமி ஹிந்த் திருப்பத்தூர் கிளையின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் SN சிக்கந்தர் கலந்து கொண்டு ஜமாஅத் இஸ்லாமி ஹிந்த் என்ற அமைப்பின் சார்பில் தயாரித்துள்ள மக்கள் தேர்தல் அறிக்கை 2026 புத்தகத்தை வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழ்நாடு வகுப்புவாத மற்றும் மாநிலமாக உருவாக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமாக அமல்படுத்த வேண்டும், கல்வி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், இளைஞர்களை பாதிக்கும் போதை மற்றும் மதுவை ஒழித்து புதிய தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும், மலக்குழியில் ஏற்படும் உயிரிழப்புகளை முழுமையாக தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து பேசினர். மேலும் இதற்கெல்லாம் எந்த கட்சி செவிசாய்க்கிறதோ அந்த எங்களுடைய ஆதரவு என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ஓட்டுக்கு காசு வாங்காமல் எந்த கட்சி சிறந்ததோ அந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகர தலைவர் சமிஹுல்லாத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய பெயர் SN சிக்கந்தர், மாநில செயலாளர் ஜமாத் இஸ்லாமி இந்து தமிழ்நாடு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒற்றி ஜமாத் இஸ்லாமி இந்து மக்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால தமிழகம் எப்படி அமைய வேண்டும் என்பதனை விரிவாக அதிலே சொல்லியிருக்கின்றோம். தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல அறிவுஜீவிகள், பொதுமக்கள், பல துறை வல்லுநரிடத்திலே கலந்து பேசி இந்த மக்கள் தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். ஆக இந்த அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் சமமான இடம் தர வேண்டும். பொருளாதார சீர்திருத்தம் எல்லா மக்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையிலே அது அமைக்கப்பட வேண்டும். பல இடங்களிலே காலம் கடந்துவிட்ட பிறகும் கூட அநியாயமாக டோல்கேட்டில் கொள்ளையடிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது, அதனை நீக்க வேண்டும். கல்வி கட்டணம் என்ற பெயரிலே அதிகபட்சமான முறையிலே கொள்ளையடிக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. ஆக அவற்றையெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக இளைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய போதையிலிருந்து இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும், மது இல்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே போல பெண்கள், சிறுமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சிறப்பான முறையிலே அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விதத்திலே தமிழகம் அமைய வேண்டும். அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. அது தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குறிப்பாக வகுப்புவாத பிரச்சாரத்தையோ வெறுப்பு பிரச்சாரத்தை நீக்குவதற்கு கடுமையான முறையிலே சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அந்த வெறுப்பு பிரச்சாரங்களை தூண்டுகின்றவர்களுக்காக வேண்டி தனியாக சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே தனியாக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் இதிலே கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு விஞ்ஞானத்திலே நாம் வளர்ந்தாலும் கூட மலக்குழிகளிலே மனிதன் இறங்கக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்கிறது. ஆக அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். எவ்வளோ இயந்திரங்கள் வந்துவிட்டது. ஆக நவீன முறையிலே அந்த 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 துறை முன்னேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல இந்த வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்பதனை ஜமாத் இஸ்லாமி இந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறது. எல்லோருமே வாக்களிக்க வேண்டும், வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் வாக்குக்காக பணம் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் கண்டிக்கின்றோம். வாக்கை அளிப்பதற்காக வேண்டி பணம் பெறக்கூடிய மக்களையும் ஜமாத் இஸ்லாமி கண்டிக்கின்றது. ஆக இந்த காசு வாங்குவதற்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். வாக்களிப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமை. அந்த கடமையை முறையாக செய்ய வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமி இந்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறது. ஆக வரக்கூடிய ஆட்சி இருக்கிறது மதசார்பற்ற ஆட்சியோடு மட்டுமல்லாமல் வகுப்புவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும். அந்த ஆட்சியிலே சிறுபான்மை நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக எந்த ஆட்சியிலே சிறுபான்மை நலன்கள் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக மத வழிபாட்டு தலங்கள் அமைதியான முறையிலே பாதுகாக்கப்பட வேண்டும். மத வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கான சூழல்கள் எளிதாக்கப்பட வேண்டும். அதே போல கல்விக்கூடங்களிலே அரசு உதவி பெறக்கூடிய கல்விக்கூடங்களிலே மீண்டும்
ரெகக்னேஷன் வாங்குவதற்கு நீண்ட காலமாகிறது. சட்டத்திலே வழி இருந்தாலும் கூட யதார்த்த நிலையிலே வேறு மாதிரி இருக்கிறது. ஆக அவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமி இருந்து விரும்புகிறது. ஆக அதை ஒட்டி இந்த மக்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இதை உங்களிடத்திலே சமர்ப்பிப்பதற்காக தான் இங்கே மாநில மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு புக்கை வச்சுட்டேன். நமக்கு ஆக இன்றைக்கு திருப்பத்தூரிலே இந்த மக்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். இதில் இது மட்டுமல்லாமல் இன்னும் சில விரிவான தகவல்களை நாங்கள் இதில் போட்டிருக்கின்றோம். ஆகவே இதனை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது ஊடகவியலாளராகிய உங்களுடைய பொறுப்பு, கடமை. எனவே இந்த விஷயத்திலே எங்களோடு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.